அலங்காநல்லூர் வாடிவாசல் களையிழந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கு விழா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் விழா குழுவினர் இன்னும் சற்று நேரத்தில் அமைதி பேரணியில் ஈடுபட திட்டமிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் காதரிடம் கேட்பெறலாம். காதர், சொல்லுங்க, தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன? எப்பொழுது அமைதி பேரணி நடத்த அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள்? தற்பொழுது பாதுகாப்பு எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கு? அலங்காநல்லூரை பொறுத்தளவு நேரம் அதிகரிக்க இளைஞர்களுடைய கூட்டமும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. புற்றீசல் போல் எங்கிருந்து வருகிறார்கள் என்று தெரியாத நிலையில் இங்கு பல பகுதிகளில் இருந்தும் அலங்காநல்லூரை நோக்கி இளைஞர்களுடைய கூட்டம் படையெடுக்க தொடங்கியிருக்கிறது. இது மட்டுமின்றி நாம் பார்க்கலாம், விவசாய சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியனும் கூட இந்த போராட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். இது இளைஞர்களுடைய எழுச்சி போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டமானது வாடிவாசல் அருகே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றொரு புறம் இந்த பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊரார்கள் சார்பில் அமைதி பேரணியானது துவங்க இருக்கிறது. அது அலங்காநல்லூரிலிருந்து சற்று தொலைவிலே நடைபெற இருக்கின்றது. அலங்காநல்லூரிலே தற்பொழுது இளைஞர்களுடைய அந்த ஆக்ரோஷ கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்மளிடம் இருக்கக்கூடிய ஒரு பிரதான கோரிக்கை என்னவென்றால், இங்கு வரக்கூடிய இளைஞர்களை ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் இங்கு குறைந்த அளவில், அதாவது சில ஆயிரம் இளைஞர்கள் மட்டுமே நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் வெளியிலிருந்து வரக்கூடிய இளைஞர்களை கட்டுப்படுத்தவில்லை என்றால் லட்சக்கணக்கான மக்களை இந்த அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடைபெறவென்றாலும் இல்லை என்றாலும் கூட தங்களுடைய அறவழி போராட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு இங்கு லட்சக்கணக்கான மக்கள் குவிய தயாராக இருக்கின்றனர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பாதுகாப்பு ஏற்பாட்டை பொறுத்தளவு இளைஞர்களுடைய கூட்டம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கின்றது. இதன் காரணமாக இளைஞர்கள் எங்கெங்கெல்லாம் ஒன்று திரண்டிருக்கிறார்கள் அந்தந்த பகுதிகளெல்லாம் காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். அவர்களுடைய போராட்ட களத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றனர். அறவழி போராட்டம் என்பதால் அவர்களும் வேடிக்கை பார்க்க மட்டுமே முடிகின்றது. இருப்பினும் கூட பாதுகாப்பை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு என்ன வழி? இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்து அனுப்புவதற்கான முயற்சிகளிலும் கூட ஈடுபட துவங்கியுள்ளனர். இப்போதுதான் அதற்கான பணியையும் கூட காவல்துறையினர் தொடங்கியிருக்கின்றனர். நாம் பார்க்கலாம், தற்பொழுது அங்கே ஒரு இளைஞர் பட்டாளம் இந்த ஆர்ப்பாட்ட களத்திலே கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரடி காட்சிகளை தான் நாம் காண முடியும். இங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பலரும் தங்களுடைய கைகளிலே அந்த ஜல்லிக்கட்டை நடத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய அந்த அட்டைகளை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றனர். காதர், அதாவது கடந்த 2 ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பல்வேறு தரப்பினரும், குறிப்பாக சென்னையிலும் ஏராளமான இளைஞர்கள் அறவழியில் தங்களுடைய போராட்டங்களை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது ஏராளமான இளைஞர்கள் படையெடுத்து வருகிற காட்சியும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் ஏதாவது கருத்துக்களை நாம் கேட்டு பெற முடியுமா? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து நிச்சயம் கேட்டு பெற முடியும். இந்த இளைஞர்களை பொறுத்தளவு அலங்காநல்லூர் பகுதியில் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அதிக அளவில் இருக்கின்றார்கள். தற்பொழுது இளைஞர்கள் கூட்டம் மேலும் நாம் பார்க்கலாம், ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த பகுதியை நோக்கி வர தொடங்கி இருக்கின்றனர். அவர்களை கட்டுப்படுத்தும் முயற்சியிலே காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தார்கள் போல அந்த தடைகளை தகர்த்தெறிந்து அவர்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது நாம் அவர்களிடம் பேசுவதற்கான வாய்ப்பு என்பது மிக குறைவு. ஏனென்றால் அவர்கள் ஆக்ரோஷத்திலே மிகவும் தங்களுடைய கண்டன குரல்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் நாம் அவர்களிடம் எளிதில் பேச முடியும். தற்பொழுது அவர்கள் அந்த போராட்டத்தில் தான் தங்களை தீவிரப்படுத்தி வருகின்றனர். நாம் பார்க்கலாம், அங்கே வரும் காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டுகளை மீறி தடைகளை தகர்த்தெறிந்து வாடிவாசல் அருகே இந்த இளைஞர்கள் பட்டாளம் வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்க முடியும். அந்த வந்திருக்கக்கூடிய இளைஞருடைய வருகையால் மேலும் தீவிரமடைகிறது இந்த போராட்ட களம். நிச்சயமாக காவல்துறை கட்டுப்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஆகவே விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். ஆகவே தொடர்ந்து வந்து இங்கே இலங்கை சில இங்கே அறைகளிலும் பலரை அடைத்து வைத்திருப்பதாக இந்த பகுதியைச் சேர்ந்த பலரும் தங்களிடம் தெரிவித்து வைத்திருக்கின்றனர். தொடர்ந்து இங்குள்ள இளைஞர்களை கட்டுப்படுத்தும் முனைப்பிலே காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் காட்சிகளை நாம் தற்பொழுது கண்டு வருகிறோம். ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் திரு ராஜசேகர் தற்பொழுது போராட்ட களத்திற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏராளமான இளைஞர்கள் பட்டாளம் அங்கு பாதுகாப்பையும் மீறி அங்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இளைஞர்களுடைய தலைகளாகத்தான் அங்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களிடம் கருத்துக்களை நாம் கேட்டு பெற முடியவில்லை. தற்பொழுது ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய தலைவர் திரு ராஜசேகர் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரை தொடர்ந்து ஏராளமான இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த அற போராட்டம் மற்றும் இந்த அமைதி பேரணியில் ஈடுபட வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது காதர், தற்பொழுது நீங்க வந்து அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களிடம் நம்ம பேச முடியாது, அதாவது போராட்ட களம் மிகவும் தீவிரமடைந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த அமைதி பேரணியில இன்னும் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறாங்க? எந்தெந்த அமைப்புகள் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க காதர்?
அமைப்புகளை கடந்து சேர்ந்த கூட்டம் என்பதால் தான் அதிக அளவில் இருக்கிறது. அரசியலுக்கு அப்பாற்பட்டால் இளைஞர்களுடைய இந்த எழுச்சி கூட்டம் தான் இது. இப்போ தற்பொழுது நாம் பார்க்கலாம், அந்த ராஜசேகரன் இந்த இடத்தில் இருக்கிறார், அதே போல் PR பாண்டியன் இருக்கிறார். இவர்களை எல்லாம் கடந்து இளைஞர்கள் தான் அதிக அளவில் காட்சி தருகின்றனர். அமைதி பேரணியானது ஊரினுடைய கடைசி புறத்தில் இருந்து அந்த ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் இந்த கிராம பகுதிகளில் சேர்ந்தவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்காக அங்கிருந்து புறப்பட்டு இந்த வாடிவாசல் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அமைதி பேரணியானது ஒருபுறம் இருந்தாலும் கூட இங்கே நடைபெறக்கூடியது இளைஞர்களுடைய எழுச்சி போராட்டம். நாம் தற்போது காணலாம், இந்த ராஜசேகரன் வந்திருக்கும் போது அவர் இங்கே ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இளைஞர்கள் கண்டன கோஷங்களை ஒரு ஆக்ரோஷமான வடிவிலே வெளிப்படுத்துவதை காண முடிகிறது. மேலும் இங்கு இருக்கக்கூடியவர்கள் காவல்துறையினர் கடுமையாக சாடுகின்றனர், பலரையும் அடைத்து வைத்திருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். இருப்பினும் கூட இங்கு வந்த போராட்ட களத்திலே பங்கு பெறுவதற்கு இளைஞர்கள் கூட்டம் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதால் இந்த பகுதியில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. என்றால் காலையில் இருந்து குறிப்பிட்ட நபர்கள் தான் இருந்தார்கள். நாம் நேற்று முன்தினம் கூட கண்டிருப்போம், அவனியாபுரத்தில் இதேபோல் தான் 40 தொடங்கி 4000 பேர் வரை நடந்த அந்த கூட்டத்தில் இறுதியாக போலீசார் அனைவரையும் விரட்டி அடிக்க சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். அதேபோல் தான் இங்கு குறைந்த அளவிலே இளைஞர்கள் அந்த போராட்டத்தை தொடங்கினாலும் கூட தற்பொழுது அதிக அளவிலான நாம் மீண்டும் ஒரு காட்சியை காணலாம். மீண்டும் ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த வாடிவாசல் பகுதி நோக்கி வந்து கொண்டிருப்பதை நாம் காண முடியும். கொஞ்சமல்ல நஞ்சமல்ல, குறைந்தபட்சம் 10,000க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டனர். இங்கு வந்தவர்கள் எல்லோருமே 4 முறம் காவல்துறையினருடைய தடுப்புகளை கடந்துதான் வந்திருக்கின்றனர். இருப்பினும் அவர்களை சமாளிக்க முனைப்பில் காவல்துறையினர் தங்களை தீவிரப்படுத்தி வருகின்றனர். அங்கு ஒரு அசாதாரண சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கலாம், இப்பொழுது அனைவரும் அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தை வெளிப்படுத்த துவங்கி இருக்கின்றனர். நாம் நடத்தக்கூடிய போராட்டம் என்பது அறவழி போராட்டம் தான். ஆகவே அனைவரும் அமைதி காத்து அமர்ந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று இளைஞர்கள் அவருக்குள்ளே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அமர்ந்து உட்கார்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடும் நேரடி காட்சிகளை தான் நாம் காண முடியும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நேரம் ஆக ஆக எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது, போராட்டத்திற்கு வலுப்பெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றது. இதன் காரணமாக மேலும் காவல்துறையினர் கூடுதலாக இந்த பகுதியில் குவிக்கப்படலாம் என்றும் நாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது நாம் பார்க்கலாம், அங்கு இளைஞர்கள் அமர சொல்லி அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் போது ஏற்படக்கூடிய மற்றும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் போது இருக்கக்கூடிய ரசிகர்கள் மற்றும் மக்களை தாண்டி தற்பொழுது இந்த ஆண்டு போராட்ட களத்திற்குள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தற்பொழுது வந்து இந்த அமைதி பேரணியில் கலந்து கொள்ள தீர்மானித்திருக்கிறார்கள். இந்த போராட்டமானது தற்பொழுது தீவிரமடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் சொல்ல கேட்டோம். இந்த போராட்ட களத்திற்கு காங்கேயம் காளைகளை காக்கக்கூடிய அறக்கட்டளையினுடைய நிறுவனர் கார்த்திகேயன் சிவசேனாதிபதி மற்றும் ஹிப்ஹாப் தமிழா ஆதி உள்ளிட்ட பலரும் இளைஞர்கள் பட்டாளத்தோடு இந்த போராட்ட களத்திற்கு குவிந்திருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது இந்த அலங்காநல்லூர் வாடிவாசல் எப்பொழுதுமே இந்த உலக பிரசித்தி பெற்ற இந்த ஜல்லிக்கட்டானது இன்று போராட்ட களமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு ஏராளமான காளையை காட்டிலும் தற்பொழுது இன்று மதியம் இன்னும் பிற்பகலில் ஏராளமான இளைஞர்கள் கூடுவார்கள் என்பதால் போலீஸ் பாதுகாப்பும் பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த போராட்ட களத்தில் விழா குழுவினர் மற்றும் ஏற்பாட்டாளர்கள் மத்தியில் தற்பொழுது இங்கு தீவிரமடைந்திருக்கிறது இந்த போராட்டம். இதன் நேரடி காட்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.